திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. அன்னம்பாலிக்கும் தில்லைச்சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமான் சிவபெருமான் குத்தப் பெருமான் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருள்பெருமார்களுடைய குரு அருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்பையும் வாழ்த்துறையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று நான்காம் திருமுறையிலே 52வது பதிகம், நான்காம் திருமுறையிலே 52வது பதிகம் 3வது பாடலை நாம் சிந்திக்க வேண்டும். திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசர் திருவாரூரிலிருந்து வலிவலம், கீழ்வேலூர், கஞ்சாப்பூர் எல்லாம் வழிபாடு செய்து மீண்டும் திருவாரூர் வந்து பாடிய பதிகம் இந்த பதிகம், நான்காம் திருமுறை. பாடலை நாம் முதலில் காண்போம். பஞ்சின் மெல்லடியார்கள் பாங்கராய் அவர்கள் நின்று நெஞ்சின் நோய் பலவும் செய்து நினையினும் நினைய ஒட்டார் நஞ்சு அணி மடிமிடற்றானே நாதனே நம்பனே நான் அஞ்சினேற்கு அஞ்சல் எண்ணீர், நான் அஞ்சினேற்கு அஞ்சல் எண்ணீர் ஆரூர் மூலட்ட நீரேன்னு பாடுறார். பஞ்சின் மெல்லடியார், பஞ்சை விட மென்மையான அடியை உடைய பெண்டிர்கள், அந்த பெண்டிர் பக்கத்தராய் நின்று அவர்கள்னா யாரு? அவர்கள் அதாவது நெஞ்சிலே நின்று விடத்தை உடையவர், தலையே விடத்தை அணிந்த கண்டர் தலைவர், அடியவர்களாலே விரும்பப்படக்கூடியவர், பஞ்சினை போன்ற மெல்லிய பாதங்களை உடைய பெண்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு என் நெஞ்சிலே நோய்கள் பலவற்றையெல்லாம் உண்டாக்கி உம்மை விருப்பற்று நினைப்பதற்கும் இசையாது செய்யும் கலக்கம், அந்த கலக்கத்தை கண்டு நான் அஞ்சுகிறேன். அப்படி அஞ்சுகிற எனக்கு ஆரூர் பெருமானாகிய நீ என்ன செய்யணும்? அஞ்சேல், பயப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடைக்கலம் தருகின்றீர் அல்லீர் என்று பாடுறார். பஞ்சினும் மெல்லிய அடியுடைய பெண்டிர் பக்கத்தராய் நின்று அவர்கள்னா அவங்க ஐவர் நெஞ்சிலே நின்று நோய் பலவும் செய்கிறார். பாங்கராய் நின்று செய்து நினைய விட்டார். நெஞ்சு நினைக்கிறது பெருமானே என்று என்னுடைய நெஞ்சானது நினைக்கிறது. ஆனால் அந்த ஐவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் என்னை நினைக்க விடலை. உடையானே நம்பனே நான் அஞ்சினேன். இந்த ஐம்பொறிகள் இருக்கே அது என்னது உன்னை நினைக்க விடலை. அதனாலே வருகிற இன்பம்தான் இன்பம்னு நினைத்து பெண்கள் பக்கம் சேர்ந்து கொண்டு நினைக்க விடலை. நம்பனே நான் அஞ்சினேன். அப்படி அஞ்சின எனக்கு என்னென்ன செய்யணும்? கொஞ்சம் கூட பயப்படாதுன்னு சொல்லி எனக்கு அபயம் கொடுக்கணும் இல்லையா? அபயம் அளித்து அருளீர். அஞ்சினேன்
பஞ்சு போல நெஞ்சிலது என்று சொல்லலாம். நினையக்கூடிய கருவி எது? நெஞ்சு. நோய் பல செய்து நெஞ்சு நினையனும் நினைக்கவே விடலை. ஏன்? அது மூலம் நல்ல பெண்கள் பக்கம் இருந்து என்னை நினைக்க விடலையே, அப்போ நான் அப்படி உன்னை அஞ்சுகிறேனே, நீ அஞ்சாதேன்னு சொல்லணுமேன்னு சொன்னார். இந்த பாடலை நான் பாடி மகிழ்ப்போம். பெருமான் பஞ்சில் மெல்லடியார்கள் பாங்கராய் அவர்கள் நின்று, பஞ்சில் மெல்லடியார்கள் பாங்கராய் அவர்கள் நின்று, நெஞ்சில் நோய் பலவும் செய்து, நினையினும் நினைய ஒட்டா, நினையினும் நினைய ஒட்ட நஞ்சனி மிடத்தினானே, நஞ்சு அணி மிடத்தினானே, நாதனே நம்பனே நான் அஞ்சினேற்கு, நஞ்சனி மிடத்தினானே நாதனே நம்பனே நான் அஞ்சினேற்கு, அஞ்சல் எண்ணி ஆமூர் ஆமூர் மூலட்ட நீரே, ஆமூர் மூலட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களே, வாருங்கள் வாருங்கள், நாம் திருவாரூர் செல்வோம். அங்குள்ள பேராற்றல் மிக்க பெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் வெறுவாழ்வு வாழ்வோம். நாம் மட்டும் வாழ்வதல்ல நம்முடைய நோக்கம், உலகத்திலே உள்ள உயிர்கள் அத்தனையும் நன்றாக சிறப்பாக வாழ வேண்டும் என்ற பெருமானிடத்திலே வேண்டிக் கொண்டு நலம் பெற வளம் பெற வாழ்வோம் என்று கூறி மீண்டும் அடியார் பெருமக்கள் வந்து விடைபெறுவான். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.